விஜயகாந்த் பத்தி கேட்டீங்க, அதுக்கு நான் சொல்லி ஆகணும். விஜயகாந்த் இந்த தொகுதிக்கு வந்திருக்கிறார். இதற்கு முன்பு 2 முறை விஜயகாந்த் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். முதலில் விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு இருந்தார். 2வது முறை ரிஷிவந்தியம் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார். ஆனால் 10 ஆண்டுகளில் 2 தொகுதி மக்களுக்கு சட்டமன்றத்தில் ஒரே ஒரு கேள்வி கூட கேட்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக விஜயகாந்த் இருந்திருக்கிறார். அவர் சட்டமன்றத்தில் தனக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு தன்னுடைய தொகுதி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து ஒரு கேள்வி கூட கேட்காத ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். அவர் இன்றைக்கு இந்த தொகுதிக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் எந்த அடிப்படையில், எந்த தார்மீக அடிப்படையில் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக வருகிறார் என்பதை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. ஒரு தேர்தலிலும் ஒவ்வொரு தொகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த தொகுதி மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம் தொகுதி. அவர் வசிக்கக்கூடிய தொகுதி சென்னையில் இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் தொகுதி. அவருடைய அலுவலகம் இருக்கக்கூடிய தொகுதி கோயம்பேடு அண்ணாநகரனுடைய தொகுதி. இந்த தொகுதிகளில் அவர் போட்டியிடாமல் அவருக்கும் இந்த தொகுதிக்கும் எந்த தொடர்பும் இல்லாத இந்த தொகுதியில் ஏன் அவர் போட்டியிடுகிறார்? அதை தாண்டி பிரேமலதா சொல்லுகிறார், என்னுடைய கணவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் என்று. பிரேமலதா பிறந்த குடியாத்தம் தொகுதியில் ஏன் அவர் போட்டியிடவில்லை என்ற கேள்வியை நான் எழுப்புகிறேன்.